ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டோட மெயின் ஹாபி என்னங்க? நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு வந்து ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் கலெக்டரா இல்லை ஐபிஎஸ் அவர் பண்ண வேண்டிய ஒர்க் வேறு. அந்த ரீடிங் டைம் இருக்குல்ல, ஒரு 2 இயர்ஸ் படிப்பாங்கள்ல, அந்த ரீடிங் டைமில் எல்லா யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டோட மெயின் ஹாபி வந்து அவேர்னஸ் தானே. அவங்க என்ன படிக்கிறாங்களோ அந்த விஷயத்தை வந்து ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ ஷேர் பண்ணுவாங்க. அதுதான் ஹாபிஸும். இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயாச்சும் மினிமம் ஷேர் பண்ணுவாங்க. நிறைய பேர் அவங்க டவுட்ஸ் கேட்பாங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ப்ரெக்னென்ட் உமனை வந்து ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் பார்க்குறாருன்னா அவர் என்ன அவேர்னஸ் தரணும்? நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு வார்த்தை இன்ட்ரோ பண்ணுறேன், ஓகேவா? பெரிநேட்டல் கேர். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு உமன் வந்து ப்ரெக்னென்சி இருக்காங்களே, இந்த ப்ரெக்னென்சி டைமில் அவங்களோட ஹெல்த்தும் சைல்டோட ஹெல்த்தும் எப்படி இருக்கணும், என்ன விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு படிக்கிறோம்ல, அப்போ தெரிஞ்சுக்கிறோம்ல, அந்த டேர்ம் தான் பெரிநேட்டல் கேர். ஸோ ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் வந்து பெரிநேட்டல் கேர் அட்வைஸில் ப்ரெக்னென்ட் உமனுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் இல்லை ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் அவேர்னஸ் நீங்கள் சொல்லணும்னா எந்த பாயிண்ட்டை சொல்லுவீங்க? டக்குனு உங்களுக்கு என்ன தோணுது? எடுத்தவொடனே ஒருத்தவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஃபஸ்ட் நம்ம வந்து அவங்ககிட்ட ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கணும். அந்த கொஸ்டினுக்கு அவங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியுதா இல்லை யோசிக்கிறாங்களா செக் பண்ணணும். ஒருவேளை அதை பற்றி ஐடியா இல்லைனா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட அவேர்னஸ் தரணும் இல்லை அட்வைஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன கேட்கணும்? ஒரு ப்ரெக்னென்ட் உமனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்க வேண்டியது, ப்ரெக்னென்ட் உமனோட பிபி இப்போ என்னவா இருக்குது, செக் பண்ணிங்களா, பிபி நார்மலாக இருக்கா, லெவல் என்ன அப்படின்ற ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்கணும். அவங்க டக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கான்ஷியஸாக இருக்காங்க, நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒருவேளை பிபி நான் எனக்கு வந்து தெரியல, ஃபைலில் இருக்குது, செக் பண்ணணும் அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? பிபியோட நார்மல் ரேஞ்ச் உங்களுக்கு தெரியுங்களா? எஸ் 80 நினைக்கிறேன், 80 120 இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லெவலுக்குள்ளே இருக்கணும். 80 கம்மியாக இருக்கணும், 70 75 அப்படி இருக்கலாம், 120க்குள்ளே இருக்கலாம். ஒருவேளை அவங்களோட பிபி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் முதல்ல அவங்கள செக்கப்புக்கு போக சொல்லணும். பிபி ரொம்ப அதிகமாக இருந்தால் ப்ரீ எக்லம்ஷியா வர வாய்ப்பு இருக்குது ப்ரெக்னென்ட் டைமில். ஸ்பாட் லைட்டிங் ப்ரீ எக்லம்ஷியா, என்ஷூரிங் தி சேஃப் மதர்ஹுட். அதாவது ஹை பிபி இருக்குல்ல, அந்த பிபி லெவலை கரெக்டாக வச்சுக்கிட்டா, ப்ரீ எக்லம்ஷியா வராமல் பார்த்துக்கிட்டாலே அந்த மதர்ஹுட் வந்து சேஃபாக இருக்கும். அதை பற்றி இன்றைக்கே பார்க்குறோம்னா அந்த செகண்ட் பாருங்களேன், ப்ராக்கெட்டில் பாருங்களேன், வேர்ல்டு ப்ரீ எக்லம்ஷியா டே இஸ் ஆன் May 22. இன்றைக்கி May 22 அதனால் அதை பார்க்குறோம். ஸோ ப்ரீ எக்லம்ஷியாவோட முக்கியமான சிம்டம் என்னது? பிபியா? ஹை பிபி இருக்குமா? ஓகே. ஒருவேளை அந்த ப்ரெக்னென்ட் உமனுக்கு அந்த பிபி பற்றி தெரியலனா வேறு என்ன சிம்டம் கேட்கலாம்? அவங்களுடைய ஃபேஸை பாருங்கள். அவங்க ஃபேஸு, கை, கால் இது எல்லாமே நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப வீங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப வீங்கி இருக்குன்னா அது ஒரு சிம்டம். இது கூடவே வந்து அடிக்கடி செம்ம தலைவலி, சிவியர் ஹெட்டேக் இருக்குது, இல்லைனா வந்து அந்த அப்டமன் சொல்லுவாங்களே, அப்டமன் மேலே வந்து பெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லைனா வந்து மூச்சு விட கஷ்டமாக இருக்குது. இது எல்லாமே தான் சிம்டம்ஸ் ஆஃப் ப்ரீ எக்லம்ஷியா. ஸோ ப்ரீ எக்லம்ஷியா வந்தால் என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும். அந்த அம்மா இருக்காங்களே, அந்த மதரும் இறந்து போகலாம், இல்லை குழந்தை இறந்து போகலாம், இல்லைனா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கூட ப்ரெக்னென்ட் உமனுக்கு, அதாவது ப்ரீ எக்லம்ஷியாவால் பாதிக்கப்பட்ட ஒரு ப்ரெக்னென்ட் உமன் வந்து ஃபியூச்சரில் ஹார்ட் அட்டாக் இருக்குல்ல, நார்மலாக வர்ற பேஷண்ட்டை விட ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து 4 மடங்கு கார்டியாக் ப்ராப்ளம் அதிகம் வர வாய்ப்பு இருக்குது. 4 மடங்கு அவங்களுக்கு ஈஸியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது எல்லாமே க்யூரபிள் தாங்க. அதாவது வந்துருச்சுன்னா சரி பண்ணிக்க முடியும். வர்றதுக்கு முன்னாடி சிம்டமை பார்த்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு முக்கியமான சிம்டம் வந்து பிபி வழக்கமானதை விட அதிகமாக இருக்கும். அதை எப்படி செக் பண்ணணும்? வீட்டில் வந்து மிஷின் இருக்காது கரெக்டாக. அப்போ என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தெரியுங்களா, ஒரு ப்ரெக்னென்ட் உமனோட அந்த எத்தனை மாதம் இருக்கும், 10 months. ஸோ அதை வந்து மூணாக பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெமஸ்டர், செகண்ட் ட்ரெமஸ்டர், தேர்ட் ட்ரெமஸ்டர்னு 3ஆக பிரிப்பாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு ட்ரெமஸ்டர்லையும், அதாவது 3 மாதம் முடியாது. ஃபஸ்ட்டு 3 மாதம் முடியும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாதத்துக்கு எத்தனை வாரம்? 4 வாரமா கரெக்டாக? 4 7 28. ஒரு வாரத்துக்கு 7 நாள், 4 வாரம்னா 7 4 28. ஸோ ஒரு மாதத்துக்கு 30 நாள் வந்துச்சுல தோராயமா. ஸோ ஒவ்வொரு 3 மாதமும், ஸோ 3 மாதம் முடிய அவங்க டாக்டர் செக் பண்ணியிருக்காங்களா, செக்கப்புக்கு போயிருக்காங்களா, அந்த செக்கப்பில் அவங்களோட பிபி செக் பண்ணப்பட்டிருக்கா, இதை செக் பண்ணணும். ரெண்டாவது, அந்த உமனோட அந்த உள்ள இருக்க அந்த ஃபிட்டஸ் இருக்குல்ல, குழந்தை, அதோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க வந்து டாக்டர்கிட்ட ஸ்க்ரீனிங்க்கு போனாங்களா, செக் பண்ணாங்களா, பிபி நார்மலாக இருக்கா, இந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலே போதுமானது. அண்ட் எல்லாருக்கும் இந்த கொஸ்டின் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிபி அதிகமாச்சுன்னா ஏன் ஹார்ட் பிளாக் வருது அப்படின்ற கொஸ்டின் எல்லாம் கேன்சர் தெரியும். பட் அகைன் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியுங்களே, நார்மலாக நம்ம உடம்புல வந்து பிளட் ஃப்ளோ ஈஸியாக இருக்கணும் கரெக்டாக. அந்த நர்வ்ஸ்குள்ளே பிளட் போதில்ல, அந்த வெயின் சொல்லுவாங்க, ஆர்டரி சொல்லுவாங்களே, அதுக்குள்ளே பிளட் போகிற ஃப்ளோ வந்து நார்மலாக இருந்துச்சுன்னா பிபி ஸ்லோவாக இருக்கும். அதாவது ப்ரெஷர் இருக்காது, ஈஸியாக போகுதுன்னு அர்த்தம். ஒருவேளை அந்த இடத்துல வந்து எதாவது தடுக்கிற மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்குமா? ஒரு பிளட்டு ஃப்ளோ ஆகுது, தண்ணி ஃப்ளோ ஆகுது, அங்கே வழி இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளோ ஈஸியாக போயிட்டு இருக்கும், ப்ரெஷர் இருக்காது. ஒருவேளை அந்த ஃப்ளோவில் ஏதாவது ஸ்டக்காக இருக்குன்னா என்ன ஆகும்? அந்த பிளட்டு தண்ணி புஷ் பண்ணுமா? ப்ரெஷர் அதிகமாக தேவையா? அந்த ப்ரெஷர் அதிகமாக அதுக்கு பண்ணுதில்ல, அது வந்து பிபி மெஷினில் தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ வந்து ஒரு ப்ரெக்னென்ட் உமன் இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஃபீட்டஸ் சைல்டு இருக்கா. ஸோ அவங்களோட ஃபுட்டு தான் குழந்தைக்கு போக்குமா. ஸோ இப்போ அம்மா கிட்ட இருந்து அந்த குழந்தையோட அந்த வெயின் சொல்லுவாங்களே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட்டுக்குள்ளே இருக்குல்ல, ஆர்டரிஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஆர்டரி வழியாக போகிற பிளட் ஃப்ளோ வந்து ஸ்டக் ஆகுது வச்சுக்கலாம். அதாவது ஃப்ரீயாக போகாமல் கொஞ்சம் கான்ட்ராக்ட் ஆகிருக்குன்னா என்ன அர்த்தம்? குழந்தைக்கு பிளட் போகாது. பிளட் போகலனாலே குழந்தைக்கு என்ன ஆகாது? அந்த ஆக்சிஜன் சப்ளை வருதா, குழந்தை இறந்து போகுமா. ஸோ வயிற்றுக்குள்ளே குழந்தை இறந்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே மோஸ்ட்லி ஸ்க்ரீனிங் போனாலே குழந்தையோட அதுக்குள்ளே வந்து பிளட் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. ஆர்டரி சொல்லுவாங்களே ஹார்ட்டில், அந்த ஃப்ளோலாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி அவங்களே ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் தருவாங்க.
ஸோ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஒவ்வொரு 3 months ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர், செகண்ட் ட்ரைமெஸ்டர், தேர்ட் ட்ரைமெஸ்டர் 3 ட்ரைமெஸ்டரும் ஸ்க்ரீனிங் போனாங்களான்ற அவேர்னஸ் உருவாக்குனாலே போதுமானது. ஸோ நம்ம பாடியில் வந்து பிளட் ஃப்ளோ சரியில்லைனாலே, ஃப்ளோ கரெக்டாக இல்லைனாலே என்ன ஆகிடும், எல்லா ஆர்கன்ஸ்க்குமே பிளட் போகாதா? அப்போது பிளட் தான் முக்கியமான ஆக்சிஜன் சப்ளை. அப்போ எந்த ஆர்கனுக்குமே பிளட் போகணும்னா ஆர்கன் என்ன ஆகாது, ஃபங்க்ஷன் ஆகாதுல்ல. ஸோ அதான் முக்கியமானது. ஸோ வாட் இஸ் ப்ரீ எக்லம்ஷியானா, அந்த ஹைப்பர் டென்ஷனால, அதாவது பிளட் போகிறதுல பாத்தில் டென்ஷன் அதிகமாகிறதுனால, பிபி அதிகமாக இருக்குது, பிளட்டோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா ஆர்கனும் ஒர்க் ஆகாமல் ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. அதில் முக்கியமானது எங்கே, ஹார்ட் தானே பிளட் பம்ப் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு அது அரெஸ்ட் ஆகலாம். அண்ட் ப்ரெக்னென்ட் உமனாக இருக்காங்கன்னா குழந்தைக்கும் பாதிப்பு ஏற்படும்ல. ஸோ அது வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம சில டெஸ்ட் எடுத்துக்கிறோம். அடிக்கடி பிபி டெஸ்ட் பண்ணிக்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிறோம். கரெக்டாக. இது ஏன் இந்தியாவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா, குளோபல் லெவலில் ஒரு ப்ரெக்னென்சி அவுட்கமில், அதாவது அந்த ப்ரெக்னென்ட் உமன் வந்து அந்த குழந்தை பெற்றுக்கிறதுலையோ இல்லை அவங்க ஹெல்த்லையோ ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னா, அந்த ப்ராப்ளமில் 1/3 கால்வாசி பிரச்சனை எங்கே இருக்குன்னா இந்தியாவில் இருக்குது. இப்போ குளோபல் லெவலில் ப்ரெக்னென்சி அவுட்கமில் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, அந்த ப்ராப்ளமில் கால்வாசி எங்கே நடக்குது, இந்தியாவில் நடக்குதா? அப்போ கண்டிப்பாக ஒரு யூபிஎஸ் ஆஸ்பிரண்ட் அந்த அவேர்னஸ் உருவாக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் பேரோட ஃபர்ஸ்ட் லைன் படிங்களேன். இன் இந்தியா that accounts for nearly a quarter of the world's adverse pregnancy outcomes. கால்வாசி இந்தியாவில் ப்ராப்ளம் இருக்கா? ஸோ அதுக்கு ஃபேக்சுவலாக தெரிஞ்சுக்கணும்னா இதை படிச்சுக்கலாம். நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5வது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது, நிறைய பாயிண்ட்ஸில் வரும் சொல்கிறாங்க. இட் ஸ்பீக்ஸ் தி வால்யூம்ஸ். இந்தியாவில் ஒரு 1000 ப்ரெக்னன்சி இருக்குன்னா அதில் வந்து பெரிநேட்டல் மார்டாலிட்டி ரேட்ஸ் ஸ்டாண்டர்ட் 32. 1000 பேரில் 32 பேர் இறந்து போக வாய்ப்பு இருக்குது அந்த ப்ரெக்னன்சி டைமில். கரெக்டாக. அடுத்து பாருங்கள், குழந்தை பிறந்துடுச்சா, 1000 லைவ் பர்த்தில் பிறந்த 1000 குழந்தையில் 25 குழந்தை வந்து இறந்து போக வாய்ப்பு இருக்குது. காரணம் மோஸ்ட்லி இதில் வந்து ப்ரீ எக்லம்ஷியா அதிகமாக காரணமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இங்கே போட்டிருக்கு பாருங்களேன், ஹைப்பர் டென்சிவ் டிசார்டர் இன் ப்ரெக்னன்சி ரிமைன்ஸ் தி லீடிங் காஸ் ஆஃப் மேட்டர்னல் டெத். ஒரு அம்மா இறந்து போகிறாங்கன்னா அதுக்கு அதிகமான காரணம் வந்து ஹைப்பர் டென்சிவ் டிசார்டர். ஹைப்பர் டென்ஷன் அர்த்தம் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, பிபி அதிகமாக இருக்குது. அதுதான் மோஸ்ட் காரணம் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் உருவாக்கினாலே மோஸ்ட் ஆஃப் தி இந்தியாவில் மேட்டர்னல் டெத்தை குறைக்க முடியும். ஸோ ஸ்க்ரீனிங் பண்ணாலே என்ன பண்ண முடியும், ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ ப்ரிவென்ஷன் இருக்குது, ஒருவேளை வந்துருச்சுன்னா அதுக்கு மெடிசன்ஸும் இருக்குது, கண்டிப்பாக கியூர் பண்ண முடியும். அப்போ எங்கே ப்ராப்ளம்னா ஒரே ஒரு பாயிண்ட், அவேர்னஸ் தான். லாஜிக் புரிஞ்சா? இந்தியாவில் அவேர்னஸ் கம்மியாக இருக்குது, நம்ம அதை தான் கொண்டு போகிறோம். ஈவன் இந்த ஆர்டிக்கலோட கன்க்ளூஷன்லேயும் கொடுத்தது அந்த பாயிண்ட் தான். அவேர்னஸ் மட்டும்தான் இதை வந்து சரி பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிச்சா சரி பண்ண முடியும். இங்கே போட்டு பாருங்களேன், ப்ரீ எக்லம்ஷியா அப்படின்னு அர்த்தம் இட் இஸ் ஹைப்பர் டென்சிவ் டிசார்டர் ஆஃப் ப்ரெக்னன்சி லீடிங் டு தி மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் இன் தி மதர். சரி, ஆக்சுவலாக இந்த அவேர்னஸ் உருவாக்குறோம் இல்லைங்க, இது வந்து நம்மளோட மாரல் நெசசிட்டி கிடையாது. அதாவது நம்ம வந்து இது பண்ணால் எத்திக்கல் அப்படி கிடையாது. அந்த அட்வைஸ் வந்து எக்கனாமிக் நெசசிட்டியை குறைக்கும். அது புரிஞ்சா? இந்தியான்றது ஒரு போர் கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி. அப்போ ஒரு ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து ப்ரீ எக்லம்ஷியானால ஒரு ஆர்கன் ஃபெயிலியர் ஃபியூச்சரில் ஆகுதுன்னா, இந்த ஆர்கன் ஃபெயிலியர் சரி பண்ணுறதுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இன்னொன்று கொண்டு வரதுக்கான கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்தியாவில் அந்தளவுக்கு எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங் கிடையாது. இந்தியா ஒரு இப்போ தான் எக்கனாமி டெவலப் ஆகுறதுனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ஃபண்டிங் கம்மியாக இருக்கும்ல. அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, எக்கனாமிக்கலி இந்தியா ஸ்ட்ராங்காக இல்லாதனால அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ண முடியாது. கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் உமனுக்கு டேஞ்சர் தான் இந்தியாவில் இருக்கிறது. அப்போ இந்தியாவில் இந்த மாதிரி விஷயங்கள் வராமல் இருக்கணும்னா நம்ம பண்ண வேண்டியது அவேர்னஸ் தான். நம்மளோட அவேர்னஸ் என்ன பண்ணுது, மாரலாக ஒன்று சப்போர்ட் பண்ணுதா, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட எக்கனாமிக் நெசசிட்டி என்ன பண்ணுது, எக்கனாமிக் பர்டனை குறைக்குது. ஸோ அதனாலே நம்ம என்ன பண்ணியாகணும், இந்த அவேர்னஸ் கொண்டு வரணும். ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டும் இந்த அவேர்னஸ் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சம்ரக்ஷன்ன்றது ஒரு இனிஷியேட்டிவ், கவர்மெண்டோட ஒரு ப்ரோக்ராம் இனிஷியேட்டிவ். இதோட மெயின் எய்ம் என்னன்னா சேஃப் மதர்ஹுட். அந்த 10 மாதம் அவங்க வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும், குழந்தை சேஃபாக வந்து டெலிவரி ஆகணும், அந்த குழந்தை இறந்து போகக்கூடாது. அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸோ அந்த அவேர்னஸ் கேம்பெயினை வந்து சம்ரக்ஷன் என்ற ஒரு பாலிசி இனிஷியேட்டிவ் இந்தியா பண்ணுது. இந்த ப்ரோக்ராமோட மெயின் டார்கெட் என்ன, எய்ம் என்ன? ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட், இந்தியாவில் ப்ரீ எக்லம்ஷியாவோட ரேட் இருக்குல்ல, அதை 10%லேருந்து 3% குறைக்கணும். அப்போது பாதிக்கப்படுறவங்கள குறைக்க ட்ரை பண்ணுது. கரெக்டாக. ரெண்டாவது முக்கியமானது ஃபீட்டல் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன். அதாவது அந்த அம்மாவோட வயிறில் அந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தையோட சம்டைம்ஸ் அந்த குழந்தையோட க்ரோத் வந்து கம்மியாக இருக்கும். ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால அந்த குழந்தையோட க்ரோத் வந்து கம்மியாக இருக்கும். அந்த க்ரோத் கம்மியாக இருக்கிற மாதிரி குழந்தைங்க இருக்குல்ல, அந்த ரேட்டையும் இந்தியாவில் குறைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 25%லேருந்து 10% குறைக்கணும். அப்படின்னு அர்த்தம், இந்தியாவில் நிறைய குழந்தையோட க்ரோத் வந்து அம்மா வந்து 10 months இருக்குல்ல, அந்த 10 monthsலேயே ஏதோ க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அதை கண்டுபிடிக்காதனால குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் அந்த டிசார்டர் இருக்கும். உங்களுக்கு தெரியும் தானே, உங்களுக்கு இந்த ஒரு கோட் பார்த்துருப்பீங்களே, லைஃப் ஸ்டார்ட்ஸ் பிஃபோர் பர்த். மீனிங் புரியுதுல? எஸ். ஒரு குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அதோட லைஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த லைஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ அந்த 10 மாதமே அந்த லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த லைஃப்பில் இருக்கும்போதே அதுக்கு என்னென்ன குறைபாடுகள்ன்றதை கண்டுபிடிக்க முடியும், சரி பண்ண முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா, இந்தியாவில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ரெண்டு விஷயங்கள் தப்பாக நடக்கலாம். ஒன்று வந்து கான்ஜெனிட்டல் அனாமலி, அதாவது ஜெனட்டிக்கலாக ப்ராப்ளம் இருக்கலாம். மேபி அப்பாக்கோ அம்மாக்கோ அவங்க ஜெனட்டிக்கில் ஏதோ ஒரு ஜீனில் ப்ராப்ளம் இருக்கலாம், அந்த ஜீன் வந்து குழந்தைக்கு வந்துருக்கலாம். ஸோ இதை வந்து தடுக்க வாய்ப்பு கிடையாது, ஏன்னா ஜீன்ஸ்லேயே வந்துருக்கு. ஸோ அது அந்தளவுக்கு அட்வான்ஸ்டு வந்து எந்த கண்ட்ரியுமே இல்லை. ஸோ இது போக முடியாது. இன்னும் ஒரு ப்ராப்ளம் வரலாம், நியூராலஜிக்கல் டெபிசிட். அந்த குழந்தை பிறக்குதில்ல, அந்த குழந்தையோட அந்த நர்வஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அது வீக்காக இருக்கலாம்.
பட் இதை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் எப்படி? அந்த பார்த்தோம்ல, ஒவ்வொரு ட்ரைமஸ்டரும் அந்த ஸ்க்ரீனிங் போகிறோம்ல, ஸ்க்ரீனிங் வழியாக இதை தடுக்க முடியும். ஸோ அந்த நியூரலாஜிக்கல் டெஃபிசிட்டை வந்து தடுக்க முடியும். அதுக்கு என்ன தேவை? கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தேவை. மீனிங் புரிஞ்சா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பார்க்குற டாக்டர் வச்சுக்கலாம். ப்ரெக்னென்ட் உமன் டாக்டர்கிட்ட போகிறாங்க. அந்த டாக்டர் வந்து செம ஸ்ட்ராங்காக இருக்கார், சூப்பராக இருக்கார், எல்லாத்தையும் பார்க்குறாரு. அவர் என்ன பண்ணுவார்? ஒரு ஸ்கேன் சென்டர் கணக்கு போகிறா, இது 3 மாதம் ஆயிடுச்சு, ஸ்கேன் பண்ணுவாங்க அனுப்புறாரு. ஒருவேளை ஸ்கேன் எடுக்கிறாங்களே, அந்த ரேடியாலஜிஸ்ட் வந்து கரெக்டாக ஸ்கேன் பண்ணலன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்போ வந்து நீங்கள் குழந்தை டாக்டர் இருக்காருல்ல, என்ன சொல்லுவாங்க? ஆப்ஸ்டெட்ரிஷியனா. ஸோ டாக்டரும் முக்கியம், குழந்தை டாக்டரும் முக்கியம். அவரும் கரெக்டாக ஒர்க் பண்ணணும், ரேடியாலஜிஸ்ட்டும் கரெக்டாக பார்க்கணும். ஒருவேளை அவர் கரெக்டாக பார்த்து அந்த மதருக்கு, அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்க வச்சுக்கலாம். அதை சரி பண்ணுறதுக்கு மெடிசன் தரணும் வச்சுக்கலாம். யார் தருவா? ஃபீட்டல் மெடிசன். அந்த குழந்தைக்கு மெடிசன் தரதுக்குன்னு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. அப்போ அந்த டாக்டர்கிட்ட போகிறீங்க, இந்த ஃபீட்டல் மெடிசன் எக்ஸ்பர்ட் இருப்பார்ல, அந்த டாக்டர் கட் ஆகணும். இது எல்லாமே இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த டாக்டர்கிட்ட அனுப்பணும்ல. அப்போ அந்த வில்லேஜில் யார் இருப்பாங்க? ஒர்க்கர்ஸ் இருப்பாங்களே, சோஷியல் ஹெல்த் ஆக்டிவ்ஸ் இருப்பாங்களே, அங்காடி ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே, அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? அந்த ஊரில் யாரெல்லாம் ப்ரெக்னென்ட் பண்ணோம் அவங்க டாக்டருக்கு போக சொல்லி அவேர்னஸ் உருவாக்காங்களே. ஸோ அவங்களோட ரோலும் முக்கியம், டாக்டர் முக்கியம், ரேடியாலஜிஸ்ட் முக்கியம், மெஜிங் முக்கியம். அப்புறம் இது எல்லாத்துக்கும் கூட யார் வந்துடுறாங்க? யூபிஎஸ் ஆஸ்பிரண்ட்டோட அவேர்னஸும் முக்கியம். ஸோ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி வழியாக தான் இந்தியாவில் இருக்கிற ப்ரெக்னென்ட் உமனோட சேஃப்டி மதர்ஹுட் நம்ம என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னா அதில் இருக்கிற பேசிக் ப்ராப்ளம்னா எதை சொல்லலாம்? மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து பேங்க்கில் லோன் வாங்கி தான் வீடு கட்டுவாங்களா? ஸோ ஒரு பேங்க்கில் லோன் வாங்கி நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா அதில் இருக்கிற ப்ராப்ளம் என்ன? அதாவது லோன் உங்களுக்கு கிடச்சி போச்சு, ஓகே, அமௌண்ட் வாங்கிட்டீங்க. அமௌண்ட் வாங்கினதுக்கு அப்புறமும் ப்ராப்ளம் வரும்னா எப்படிலாம் வரலாம்? மேபி ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீட்டை கட்டுறது இருக்குல்ல, நீங்கள் ஒரு 10 மாதத்துல வீடு கட்டி முடிக்கலாம்னு பிளான் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேவா? பட் ஒருவேளை இந்த 10 மாதம் முடிஞ்சும் பாதி வீடு தான் கட்டிருக்கீங்க, கரெக்டாக? அப்போது லாஜிக் புரியுதா? அப்போ இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 இயர் ஆச்சுன்னா அந்த 1 இயருக்கு அந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணி ஆகணும்? நீங்கள் அந்த வீடு கட்டுறவங்களுக்கு சம்பளம் தரணுமா? அப்போ என்ன ஆகுது? அந்த வீட்டோட காஸ்ட் அதிகமாகுதா? இது ஒன்று. அப்போ லாஜிக் என்ன? நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா, அது வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா, அது டிலே ஆகும்போது காஸ்ட் என்ன ஆகுது? அதிகமாகுதா? பட் லோனில் நம்ம எவ்வளோ கேட்டிருக்கோமோ நம்ம அனலைஸ் பண்ணுவாங்களே, இவருக்கு எவ்வளோ லோன் தர முடியும்னு பிளான் பண்ணுவாங்க, ஒரு அமௌண்ட் தருவாங்க. அப்போ நம்ம லெவலுக்கு மேலே அதிகமாக காசு கேட்டால் நம்மளால் கட்டவும் முடியாது. அது யார் கிளாஸ்? பேங்க் கிளாஸ் தானே. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க? உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் தருவாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து இந்த டைம் டிலே ஆகிடுச்சு, இன்னும் பாதி ப்ராஜெக்ட் இருக்குது, எக்ஸ்ட்ரா காசு தேவைப்படுது அப்படின்னு கேட்டால் கூட பேங்க் தர ட்ரை பண்ணும். பட் ஒருவேளை ஒரு லெவலுக்கு மேலே நீ கடன் வாங்குறேன்னா அது திருப்பி கிடைக்குமா? இல்லை அந்த அமௌண்ட்டை, அந்த கடனை டிஃபால்ட் பண்ணுறேன்ற பயம் இருக்கும்ல. ஸோ சேம் இந்த ப்ராப்ளம் தான் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்டுக்கும். லாங் டேர்ம் ப்ராஜெக்டாக புரியுதா? சிம்பிளாக சொல்லணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் சொல்லலாம். இதெல்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹைவேஸ் கட்டுறது, இல்லை பிரிட்ஜ் கட்டுறது, இல்லை ஷாப்பிங் மால் கட்டுறது, இல்லை பில்டிங், ஆஃபீஸ் பில்டிங்கோ, இல்லை ஒரு ப்ரைவேட் பில்டிங்கை கட்டுறீங்க. நம்ம எப்படி வந்து பேங்க்கில் லோன் வாங்குறோமோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு தேவையான இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸும் அது ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து கொண்டு போனாலுமே மோஸ்ட் ஆஃப் தி காசு என்ன பண்ணுவான்? பேங்க்கில் தான் கடன் வாங்குவோம், கரெக்டாக? பட் இதில் என்ன ப்ராப்ளம் வரும்னா, எப்படி ஒரு வீட்டு கட்டும்போது நம்ம யோசிக்கிற மாதிரி அந்த டைமில் முடியாதோ அதே மாதிரி இந்த இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸும், இந்த லாங் டேர்ம் புரியுதா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷாப்பிங் மால் கட்டுறதுக்கான டைம் இருக்குல்ல, அது 2 இயர்ஸ் ஆகும் வச்சுருக்கு, ஓகேவா? அது கட்டி முடிச்சதுக்கப்புறம் அது ரன் ஆகணும். ரன் ஆனதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட்டே வரும். ப்ராஃபிட் வந்தால் தான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் லோன் வாங்குற பேங்க்கு காசு கட்ட முடியும். அப்போ 2 to 3, 5 இயர்ஸ் ஆகுதுல்ல, 5 to 10 இயர்ஸ் கூட ஆகும். அப்போ 2 இயர்ஸ்லேருந்து 3 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்னு ஒரு இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் வந்து அதோட டேர்ம் வந்து ரொம்ப டைம் ஆகும். அது ப்ராஃபிட் உருவாக்குறது டைம் ஆகும். அது வரைக்கும் ஒரு பேங்க் என்ன பண்ணியிருப்பான்? லோன் கொடுத்துருப்பான்ல, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வராது, வெயிட் பண்ணுவான்ல, அந்த அசல் கட்டுறதும் கஷ்டம் இல்லை. ஸோ அப்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டோட மெயின் நெகட்டிவ் என்னென்னா ஃபினான்சிங் தான். அதாவது ஃபினான்ஸ் பண்ணுற பேங்க்குக்கு நெகட்டிவ் வர, அதாவது டெபிசிட் ஆகுது. அதாவது அவன் கொடுத்த லோன் வந்து டிஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதில் இந்தியாவில் என்ன காரணன்றது தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் தான் ஒரு பிஸ்னஸ் பர்சன், ஓகேவா? நீங்கள் ஒரு பேங்க்கில் போய் லோன் கேட்குறீங்க. நான் வந்து ஒரு ஷாப்பிங் மால் கட்ட போகிறேன்னு லோன் கேட்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அது ஒரு 50 கோடி ஆகுது. ஸோ பேங்க் என்ன பண்ணுது? நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் பர்சன் சொல்லிட்டு லோன் கொடுத்துட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? நான் வந்து என்னோடய ஷாப்பிங் மால் வந்து ஒரு 2 இயரில் கட்டி முடிச்சிடுவேன். 2 இயருக்கு அப்புறம் அதை ரன் பண்ணுறதுக்கு ஒரு 1 இயர் ஆகும். ஸோ 3 to 5 இயர்ஸில் ப்ராஃபிட் வந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறேன்? வட்டி கட்ட ஆரம்பிச்சிடுறேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறேன்? அசலையும் கட்டுறேன்னு பிளான் தரீங்க, கரெக்டாக பேங்க்கில் தரீங்க. ஸோ பிளான்லாம் கரெக்டாக இருக்குது, பேங்க் என்ன பண்ணுது? லோன் கொடுக்குது, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அந்த காசை வாங்கிட்டு நீங்கள் எங்கே இந்த பில்டிங் கட்ட போகிறீங்களோ லேண்டு வாங்க வச்சுக்கலாம். ஒருவேளை அந்த லேண்டு வாங்குறதுல ப்ராப்ளம் வச்சுக்கலாம். லேண்ட் அக்யூசேஷன் சொல்லுவாங்களே, அங்கே இருக்க மக்கள் தரலன்னு வச்சுக்கலாம். இல்லை ஏதோ ஒரு லாஸ்க்கு கரெக்டாக இல்லைன்னு வச்சுக்கலாம், இது ஒரு ப்ராப்ளம். இல்லை அப்படி லேண்டு வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த இடத்துல இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் சொல்லுவாங்களே, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்குறதுல டிலே வச்சுக்கலாம். அதுக்கு புரிஞ்சா? நீங்கள் இன்னும் ஒரு 2 இயர்ஸில் பில்டிங் கட்டுறீங்க சொல்கிறீங்க. பட் அது லேண்டு வாங்குறதுலே ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு வச்சுக்கலாம். அடுத்து என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்குறதுல ஒரு 3 இயர்ஸ் வச்சுக்கலாம். அந்த லேண்டு வாங்குறதுக்கே ஒரு 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. அந்த லேண்டு வாங்கினதுக்கப்புறம் அந்த இடத்துல பிஸ்னஸ் ரன் பண்ணலாமா அப்படின்னு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்குறதுக்கு எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் டார்கெட் பண்ணது 2 இயர்ஸ், கரெக்டாக? லோன் வாங்கிட்டீங்க.
பட் ஒரு 10 வருஷமாக அந்த பில்டிங்கே ஸ்டார்ட்டே பண்ணல. அப்போ அந்த 10 வருஷம் வர வேண்டிய வட்டி இருக்குல்ல, அது யாருக்கு நஷ்டம்? பேங்க் நஷ்டம் இல்லை. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பேங்க்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இந்தியாவில் இந்த இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ், இந்த லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறதுல ஒரு பயம் இருக்குது. அதாவது ஒரு வேளை டிஃபால்ட் ஆகிடுமோ, இல்லை அப்படியே வந்து கடன் வாங்கினாலும், இல்லை சீக்கிரமாக ஆரம்பித்தாலும், லேண்டு வாங்கிட்டாங்க, என்ரோ கிளியர் பண்ணிட்டாங்க, பட் இங்கே பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு வேளை சொன்னபடி ப்ராஃபிட்டாக ஒர்க் அவுட் ஆகலை. ப்ராஃபிட்டாக ஒர்க் அவுட் ஆகலைன்னா வாங்கின காசு ஆகிடும், லாஸ் ஆகிடுமா? இந்த மாதிரி இந்தியாவில் உங்களுக்கு தெரியுதுண்ணே, ஒரு கண்ட்ரியோட க்ரோத் எதை பேஸ் பண்ணியிருக்கு? இன்ஃப்ரா பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த ரோடு போடுறது, பில்டிங்கு, ஷாப்பிங் மால்ஸ் எல்லாமே முக்கியம் தானே. இது ப்ராஃபிட் வருதா? அப்போ இந்த இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் கரெக்டாக ரன் ஆனால் மட்டும்தான் எக்கனாமி டெவலப் ஆகும். அப்போ அதுக்கு எப்படி யார் முக்கியம்? பேங்க்ஸ் முக்கியம். பேங்க்ஸ் வந்து இன்ஃப்ராக்கு இன்வெஸ்ட் பண்ணாதான் என்ன பண்ண முடியும்? டெவலப் பண்ண முடியும். ஸோ பேங்க்ஸ்க்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, இதை சரி பண்ணுறதுக்கு. அதாவது ஒரு பேங்க் வந்து இன்ஃப்ரா லோன் கொடுத்துச்சுன்னா அது அந்த பேங்க்குக்கு லாஸ் ஆகாமல், டிஃபால்ட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரூல்ஸ் இருக்குல்ல, அதை ரீஃப்ரேம் பண்ணணும். ஃபஸ்ட்டு மாதிரி இருந்தால் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் யார் பண்ணுவா? பேங்க்ஸோட ஹெட் யார்? ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐ வந்து இப்போ ரீசெண்டாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி லோன் வாங்குறதுக்கான ரூல்ஸை வந்து ஆல்டர் பண்ணியிருக்கு. அதை பற்றி டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதை பற்றின ஆர்டிகல் தான் எனக்கு வந்திருக்கு. இந்த ஹெட்டிங் படிங்களேன், ஆர்பிஐஸ் ப்ரொபோஸ்டு ஃப்ரேம் ஒர்க் டு அட்மினிஸ்டர் தி ப்ராஜெக்ட் ஃபினான்சிங். அதாவது இன்ஃப்ரா ப்ராஜெக்டை ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரேம் ஒர்க்கை ஆர்பிஐ ரீசெண்டாக ப்ரப்போஸ் பண்ணியிருக்கு, சேஞ்ச் பண்ணியிருக்கு. இதில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் கான்செப்ட் புரிஞ்சு போச்சு உங்களுக்கு. இப்போ ஆர்பிஐ என்னெல்லாம் சொல்லியிருக்குன்றதை ஈஸியாக பார்க்கலாம். அதோட அந்த பாயிண்ட்ஸோட வேல்யூ இருக்குல்ல, அது உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்னா மீனிங் புரிஞ்சா? ஸோ அது ஓகேவா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டோட நெகட்டிவ் கேரக்டர்னா ஒரே ஒரு லைனில் சொன்னால் என்ன சொல்லலாம்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னது? லாங் ஜெஸ்டேஷனல் பீரியடா. அதாவது அந்த ப்ராஜெக்ட்டை முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அவ்வளோ டைம் வரைக்கும் பேங்க் என்ன கிடைக்காது? பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது, லாபம் வராது. கரெக்டாக? ஸோ அடுத்த பாயிண்ட், லாங் ஜெஸ்டேஷனல் பீரியடுக்கான காரணம் என்ன? இந்தியாவில் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் டிலே ஆகிறதுக்கான ஒரு 3 வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? லேண்ட் அக்யூசிஷன் சொல்லலாமா ஃபஸ்ட்டு? ரெண்டாவது என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் சொல்லலாமா? மூணாவது ப்ராஜெக்ட் ஸ்கோப். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 50 கோடி வேணும் பிளான் பண்ணிட்டீங்க, பட் கட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 கோடி தேவைப்படுது. உங்கள் ப்ராஜெக்டோட ஸ்கோப் அதிகமாகுது, இன்னும் பெருசாக கட்டணும்னு சொன்னதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 கோடி பேங்க் கடன் வாங்கணும்ல. பட் ஆல்ரெடி வாங்கின கடனே நீ முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன், இப்போ எக்ஸ்ட்ரா கடன் கேட்குறேன், நான் எப்படி தர முடியும்? கரெக்டாக? அப்போ நீ கரெக்டாக நீ என்ன பண்ண மாட்டேங்கிற? உங்கள் ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்போ யாருக்கு லாஸ் ஆகும்? பேங்க் லாஸ் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால மெயினாக பாதிக்கப்படுறது யார்? பேங்க் தானே. கரெக்டாக? ஸோ பேங்க் வந்து எந்த இடத்துல ஃபெயில் ஆச்சு? ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் வந்து கடன் கேட்க வராங்க. கரெக்டாக? அப்போ சரியான அதை சூஸ் பண்ணல தானே. என்ன சூஸ் பண்ணல? கரெக்டாக இவன் வந்து பிஸ்னஸ் வந்து கரெக்டான டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவான் அப்படின்னு அதில் யோசிக்க முடியல. அதாவது இப்போ இந்த ஷாப்பிங் மால் இந்த இடத்துல கட்ட போகிறான் பிளான் பண்ணிட்டானா, இந்த டைமுக்குள்ளே கட்டிடுவான்னு அவன் முடிவு பண்ணிட்டானா, கண்டிப்பாக அது டிலே ஆகுமா இல்லையான்னு பேங்க்கால் யோசிக்க முடியல, ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ பேங்க்கோட மெயின் ப்ராப்ளமே அன்பிரடிக்டபிலிட்டி. அதாவது நம்மக்கிட்ட ஒருத்தன் ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் வச்சுருக்கானா, இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் ப்ரொபோசல், இவன் கரெக்டான டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணுவானா அப்படின்னு யோசிக்க முடியல, கண்டுபிடிக்க முடியல. அப்படி கண்டுபிடிக்க முடியாதனால பேங்க்கில் என்ன பண்ணுது? இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்டுக்கு லோன் தர பயப்படுது. லாஜிக் புரிஞ்சா? இவன் 10 இயர்ஸ் ஆகும்னு சொல்கிறான், பட் 20 இயர்ஸ் எடுத்துக்கிறான். அப்படி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பேங்க்ஸ் இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் இப்போ இந்தியாவோட ப்ராப்ளம், முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா, பேங்க் வந்து இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ்க்கு லோன் தரத்துக்கு பயப்படுது. என்ன காரணம்? கரெக்டாக பேங்க்கால் யோசிக்க முடியல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம யோசிச்ச டைமுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணி லாபம் சம்பாரித்து நமக்கு கொடுப்பான்ற அந்த ப்ரெடிக்டபிலிட்டி இல்லாதனால பேங்க்ஸ் பயப்படுது. அப்போ அந்த பேங்க்கோட அன்பிரடிக்டபிலிட்டி இருக்குல்ல, இந்த ஃபியரை யார் சரி பண்ணணும்? ஆர்பிஐ தானே. ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்குன்னா, ரீசெண்டாக நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்துருக்கு. இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் பேங்க் என்ன பண்ணலாம்? தைரியமாக லோன் தரலாம். ஸோ அந்த ரூல்ஸில் சில முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன். நீ யாருக்குமே உடனடியாக லோன் கொடுத்துடாது. உன்னோட ரூல்ஸை செம ஸ்ட்ராங்காக. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரொவிஷனிங்கை அதிகமாக. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இவன் 100 கோடி காசு கேட்குறான் வச்சுக்கலாம். ஓகேவா? நீ என்ன பண்ணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், உன்னோட ப்ராஜெக்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு 5% காசு இருக்குல்ல, அந்த காசை செலவு பண்ணாத, அதை ஒரு சேஃப்டிக்கு என்ன பண்ணிடு, எடுத்து வச்சிடணும். ஓகேவா? ஒருவேளை நீ ஃபியூச்சரில் உன்னோட ப்ராஜெக்ட் டிலே ஆகுதுன்னா, இந்த 5 crore இருக்குல்ல, இதை பேங்க் யூஸ் பண்ணி என்ன பண்ணும்? அந்த டிஃபால்ட்டை சரி பண்ண ட்ரை பண்ணும். ஸோ ப்ரொவிஷனிங் ஃபஸ்ட் எப்படி இருக்குன்னா 0.5% தான் இருக்குது. அதாவது டோட்டல் லோன் கிரெடிட் இருக்குல்ல, அதில் 0.5% எடுத்து வச்சா போதும்னு இருந்துச்சு. ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, அப்போ ரொம்ப கம்மியாக தான் எடுத்து வைக்குதுன்னா பேங்க் ஒரு பயம் இருக்குல்ல. அப்போ உன்னோட ப்ரொவிஷனிங்கை 5% அதிகமாகிக்கோ. ஸோ லாஸ் ஆச்சுன்னா அந்த 5% காசு அமௌண்ட் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு அந்த வட்டியிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த முக்கியமான பாயிண்ட், ஒருத்தன் வந்து லோன் கேட்க வரானா அவனுக்கான கண்டிஷன் அதிகமாக்கு. எடுத்தோன்னே கொடுத்துறாது, நிறைய கண்டிஷன்ஸ் வை. அதாவது லோன் தரத்துக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல்லா கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் லோன் தருவான்னு சொல்லிட்டு அவனோட நார்ம்ஸ் இருக்குல்ல, அதாவது லோன் தரத்துக்கான கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, எலிஜிபிலிட்டி, அது என்ன சொல்லுவாங்கன்னா ப்ருடென்ஷியல் நார்ம்ஸ் சொல்லுவாங்க. அந்த நார்ம்ஸை அதிகமாக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஃபஸ்ட் என்ன பண்ணுன்னா, நீ என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிற, ஓகேவா? அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கவர்மெண்ட் கிளியரன்ஸ் தருமா? அந்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸை ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்துரு. ஓகேவா? அப்போது எல்லா ப்ராஜெக்ட் இருக்குன்னா
எந்த ப்ராஜெக்ட் கிளியரன்ஸ் இருக்கோ அந்த கிளியரன்ஸ் ப்ராஜெக்ட் தான் என்ன பண்ணுவேன் நான் லோனே தருவேன். ஸோ கண்டிஷன்ஸ் என்ன பண்ணு அதிகமாக்கு. ஸோ உன்னோட ப்ராஜெக்ட்டுக்கு இந்தியாவில் இருக்க சில முக்கியமான லாஸ், எல்லா முக்கியமான லாஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்ற சர்டிஃபிகேட் வாங்கிடு. இது எல்லாமே லாஸ்லாம் இருக்குது, ஓகேவா? சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், லோன் தருவேன். அப்போ என்ன ஆகுது, ஃபஸ்ட்டில் என்ன பண்ணேன், லோன் வாங்கிட்டு அப்புறம் தான் இதெல்லாம் பண்ணேன், டிலே ஆச்சு. இப்போ நீ எல்லா கிளியரன்ஸும் வாங்கிட்டு அப்புறம் லோன் வாங்க வரேன். அப்போ நான் யாருக்கு லோன் தரேன்றதும் கிளியர் ஆகுது, டைமும் கம்மியாகுது. இது ஒன்று மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னைக்கு முடிஞ்சு என்னைக்கு ஓப்பன் பண்ணுவேன், அதாவது உன்னோட பிஸ்னஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவேன், அந்த டேட்டையும் கிளியராக போட்டுருணும். அந்த டேட் யார் கிளியராக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் லோன் தரணும். இதெல்லாம் பேசிக் ப்ரூடென்ஷியல் நார்ம்ஸ். 4வது முக்கியமான பாயிண்ட் வந்து என்பிவி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உன்னோட ப்ராஜெக்ட் சொல்கிறல்ல, நான் ஒரு ஷாப்பிங் மால் கட்ட போகிறேன், இதோட வேல்யூ வந்து 100 crore, எனக்கு நீங்கள் லோன் கொடுத்தீங்கன்னா நான் மாதம் வட்டி இவ்வளோ கட்டுவேன், ஏன்னா இந்த ஷாப்பிங் மால் வந்து நல்ல இடத்துல கட்ட போகிறேன், செம லாபம் வரும். அதாவது இந்த ப்ராஜெக்டோட நெட் ப்ராஃபிட் வேல்யூ சொல்லலாம், நெட் ப்ராஜெக்ட் வேல்யூ சொல்லலாம். அதோட வேல்யூ வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, உண்மையாகவே கரெக்டாக கால்குலேட் பண்ணியிருக்கியா அப்படின்றது டெஸ்ட் பண்ணணும். ப்ராஜெக்ட் புரியுதுல, நீ பேங்க்கில் 100 கோடி கடை வாங்குறேன், ஓகேவா? நீ பேங்க்கில் கடை வாங்குற, பட் நீ எவ்வளோ கடை வாங்குறியோ அதை விட அந்த பிஸ்னஸ் ரன் ஆகுறது வேல்யூ எப்படி இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. நீ பேங்க்கில் என்ன சொல்லி கடை வாங்கினியோ அந்த அமௌண்ட் ஆஃப் லாபம் வந்து உனக்கு வருஷம் வரல. அப்போ உன்னோட நெட் ப்ராஜெக்ட் வேல்யூ இருக்குல்ல, அது பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக இருக்குது. அப்போ உன்னோட ப்ராஜெக்ட் வேல்யூவே நெகட்டிவில் இருக்குன்னா, உன் பிஸ்னஸ் சரியாக ரன் ஆகுதுன்னா எப்படி பேங்க்கு திருப்பி காசு தருவேன்? அப்போது வருஷம் என்ன பண்ணுவேன்னா, நீ உன்னோட நெட்டு ப்ராஜெக்ட் வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூ எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்கா இல்லையான்னு ஒவ்வொரு வருஷமும் அசஸ் பண்ணி என்ன பண்ணணும், பேங்க்கிட்ட கொடுக்கும். ஸோ உன்னோட ப்ராஜெக்டோட நெட் ப்ரெசென்ட் வேல்யூ வருஷம் என்ன வேல்யூ அப்படின்றத நீ பேங்க்கில் கொடுத்தா தான் பேங்க்கால் ட்ராக் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸால் லாபம் வருமா இல்லையா, இல்லை ஃபியூச்சரில் கொலாப்ஸ் ஆகுமா, அதை பேஸ் பண்ணி பேங்க்கால் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸ்லாம் நீ ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உனக்கு என்ன தரும், லோன் தருவாங்க. அப்போ கண்டிப்பாக என்ன ஆகுது, பேங்க்கு இது யூஸ்ஃபுல் தானே. ஸோ எஸ்பிஐ, யூனியன் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக எங்களால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு லோன் தர முடியும். அப்போ இதெல்லாமே நல்ல ரூல்ஸ் சொல்லிட்டு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு. பட் இது யாருக்கு பிடிக்காது, கண்டிப்பாக பிஸ்னஸ் பீப்புள் பிடிக்காது. ஏன்னா லோன் வாங்குறது நிறைய ப்ராப்ளம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு முக்கியம் பார்த்தோம்ல, அந்த ப்ரொவிஷனிங் பார்த்தோமா, ஃபஸ்ட்டு வந்து 100 கோடி கடை வாங்குறேன்னா அதில் 0.5% எடுத்து வச்சா போதும். இப்போ நீ 5% காசு நீ எடுத்து வைக்கணும்னா அவன் என்ன பண்ணுவான், இன்வெஸ்ட் பண்ண குறையில 100 கோடியும் பிஸ்னஸில் போட முடியாது. அப்போ ஃபுல் அமௌண்ட்டும் போட முடியலன்னா அவன் ப்ராஃபிட் நாங்கள் குறையும்ல. ஸோ மோஸ்ட்லி பிஸ்னஸ் பீப்புளுக்கு பிடிக்காது. பட் எதுக்கு கான்ஃபிடன்ஸ், இது பேங்க்கு கான்ஃபிடன்ஸ். ஸோ ஆர்பிஐ மோஸ்ட்லி இதுதான் இந்த ஸ்டெப் தான் எடுக்குன்னு நினைக்கிறேன். பட் டிஸ்கஷனில் இருக்குது, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, ஃபியூச்சரில் பார்க்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன், அகைன் சொல்கிறேன், ரீபேமெண்ட் டென்யூர். அதாவது இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க வச்சுக்கலாம். நீ ஒரு ஷாப்பிங் மால் கட்டுறனா கண்டிப்பாக எத்தனை வருஷம் வரைக்கும் லாபம் வரும். அதாவது எல்லா பிஸ்னஸ்க்குமே ஒரு ஸ்கோப் இருக்கும்ல. ஒரு 30 வருஷத்துக்கு இது நல்லா ரன் ஆகுமா, அப்போது அந்த 30 இயர்ஸ்க்குள்ளே என்ன பண்ணிடணும், நீ உன்னோட ஒட்டுமொத்த அசலையும் கட்டிடணும். ஸோ அந்த டென்யூரையும் சரி பண்ணியிருக்காங்க. லாஜிக் புரிஞ்சா? அதாவது நீ எவ்வளோ லோன் வாங்கினியோ, ஃபார் எக்ஸாம்பிள் 100 கோடி வாங்குறேன்னா அந்த 100 கோடியும் அந்த 30 இயர்ஸ், உன்னோட பிஸ்னஸ் ஸ்கோப் வந்து 30 இயர்ஸ்னால் அந்த 30 இயர்ஸ் முடிகிறதுக்குள்ளே, ஃபார் எக்ஸாம்பிள் 25 இயர்ஸ்க்குள்ளேயே 85% ஆஃப் லோன் காசு அசல் என்ன பண்ணணும், கட்டிடணும். இந்த எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் பேங்க் என்ன பண்ணும், உனக்கு லோன் கொடுக்கும். ஸோ இந்த எல்லா பாயிண்ட்ஸ் வழியாக ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் உருவாகிற கிரெடிட் ஈவெண்ட்டை சரி பண்ணியிருக்கு, அதாவது மிட்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ வாட் இஸ் மீன் பை கிரெடிட் ஈவெண்ட்? அதாவது இந்த டேர்ம் நான் சொல்லலை, இப்போ அகைன் சொல்கிறேன். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு ஒருத்தர் லோன் வாங்குறாருல, இவர் பேர் தான் டெவலப்பர். அதாவது அந்த ப்ராஜெக்ட்டை டெவலப் பண்ண போகிறது இவர் தான், ஓகேவா? ஸோ லோன் வாங்கிட்டாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கோடி லோன் வாங்கிட்டாருன்னா அந்த டெவலப்பர்கிட்ட என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், வாங்கின காசை கட்டாமல் விட்டுடலாம், அதாவது பேங்க் கிட்ட டிஃபால்ட் பண்ணிடலாம். இது நடக்கலாமா? 2வது, ப்ராஜெக்ட் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, அதாவது அதை கட்டுறதுல டிலே ஆகி டைம் எக்ஸ்டெண்ட் ஆகலாமா? இதனால இது யாருக்கு ப்ராப்ளம், பேங்க்கு ப்ராப்ளமா? வேறு எப்படி பண்ணலாம், அடிஷ்னல் டெப்டா, அதாவது வாங்கின கடன் கூட எக்ஸ்ட்ரா காசு கேட்குறேன், ப்ராஜெக்ட் 10ல் எக்ஸ்ட்ரா காசு கேட்குறேன், அடிஷ்னல் டெப்ட். இது யாருக்கு ப்ராப்ளம், பேங்க் ப்ராப்ளம். அடுத்த பாயிண்ட், டிமினிஷ்ட் ப்ராஜெக்ட் வேல்யூ, அதாவது நீ என்ன வேல்யூ சொன்னியோ அதை விட பிஸ்னஸ் ரன் ஆகும்போது வேல்யூ ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. இது எல்லாமே தான் என்னது, கிரெடிட் ஈவெண்ட். அதாவது நீ காசு கொடுத்தா ப்ராப்ளம் வர்ற ஈவெண்ட்ஸ் இதெல்லாம். இந்த ஈவெண்ட்டெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் என்ன பார்த்தோம், ப்ரொடென்ஷியல் நார்ம்ஸ் பார்த்தோமா, அதாவது ஆல்ரெடி இருக்கிற நார்ம்ஸை ரிவைஸ் பண்ணிச்சா. ஸோ இது வழியாக இந்தியாவில் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ்க்கு தர வேண்டிய ஃபினான்சிங் இருக்குல்ல, அது ஸ்ட்ராங்காக இருக்கும், பேங்க்கோட கான்ஃபிடன்ஸ் அதிகமாக்கும்னு ஆர்பிஐ நம்புது, ஃபியூச்சரில் தெரியும். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பேர் தான் என்னது, கிரெடிட் ஈவெண்ட்டா. அதாவது காசு கொடுத்தா என்னென்ன ஈவெண்ட் நடக்கலாம், டிஃபால்ட் ஆகலாம், டைம் டிலே ஆகலாம், அதிகமாக கடன் கேட்கலாம், இல்லை வேல்யூ சரியாக ஒர்க் அவுட் ஆகலாம். இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கான ரூல்ஸ் தான் ரீஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கு. அதை பற்றி தான் ஆர்டிகல் வந்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்டும் முடிச்சிட்டோம், இது போதும். காசா மேலே வந்து இஸ்ரேல் வந்து கண்டினியூஸாக மிலிட்ரி ஆக்ஷன் எடுத்துச்சுல, கண்டினியூஸ் அட்டாக் பண்ணிச்சுல, அதை ஸ்டாப் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். யூஎனோட செக்யூரிட்டி கவுன்சில் தானே மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலோட மெயின் எய்ம் என்னது, குளோபல் லெவலில் இன்டர்நேஷனலாக பீஸ் உருவாக்கும்ல, செக்யூரிட்டி ஸ்ட்ராங் பண்ணும், அதான் மெயின் எய்ம்.
அப்போ யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து தன்னோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டியான அந்த காசாவில் வந்து பீஸை உருவாக்கல. லாஸ்ட் இயர் பார்த்தோம்ல, டிசம்பர் மந்த்ல வந்து கண்டினியூஸ் ஸ்ட்ரைக் நடந்துட்டே இருந்துச்சு. யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலும் அதை பெருசாக ஆக்ஷன் எடுக்கல. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வேற யாருக்காவது அதிகாரம் இருக்கா? யூஎனுடைய செக்ரட்டரி ஜெனரல் இருக்காங்களே, எஸ், அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குது. அவர் என்ன பண்ணலான்னா, யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து ஒரு குளோபல் லெவலில் ஒரு இஷ்யூவில் எந்த விதமான ஆக்ஷன் அது டுவர்ட்ஸ் பீஸை வந்து கண்டினியூ பண்ணலன்னா, செக்ரட்டரி ஜெனரல் வந்து யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் கிட்ட சொல்லி அந்த கவுன்சிலுக்கு வந்து ஒரு அட்டென்ஷனை கொண்டு வரலாம். அதாவது குளோபல் லெவலில் ஒரு இஷ்யூ நடக்குது, அந்த இஷ்யூ வந்து இன்னும் பெருசாகிட்டே இருந்துச்சுன்னா இன்டர்நேஷனல் பீஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும். அப்போ யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு நான் என்ன பண்ணுறேன், அந்த அட்டென்ஷனை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் உடனடியாக ஒரு மீட்டிங்கை போடணும் அப்படின்னு ஒரு அட்டென்ஷன் கொண்டு வர முடியும். அதுக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்டால் செக்ரட்டரி ஜெனரலுக்கு அதிகாரம் இருக்குது, டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குது. யூஎனோட ஆர்டிகல்ஸ் இருக்குல்ல, ஆர்டிகல் நம்பர் 99 பேப்பரில் பார்த்துருப்பீங்க, நான் கவர் பண்ணல, நல்லா அகைன் கவர் பண்ணுறேன். ஸோ எக்ஸாமில் ஆர்டிகல் 99 என்னென்னு கேட்கலாம். யூஎனோட முக்கியமான ஆர்டிகல், அதாவது யூஎனோட செக்ரட்டரி ஜெனரலுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த வந்து யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் கிட்ட மீட்டிங்கை போடுங்க, இது ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு, இதை சரி பண்ணணும்னு சொல்லி அட்டென்ஷனை கொண்டு வரதுக்கான டிஸ்கிரிஷனரி பவர் பேசுகிற ஆர்டிகல் 99. சிமிலர்லி யுனைடெட் நேஷனோட செக்ரட்டரி ஜெனரல் இருக்கார்ல, அவர் வந்து 2022 ஒரு புதுசாக ஒரு குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணார், குளோபல் கிரைசிஸ் ரெஸ்பான்ஸ் குரூப். அதாவது குளோபல் லெவலில் முக்கியமான ப்ராப்ளம், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஃபுட் செக்யூரிட்டி ப்ராப்ளமாக இருக்குது, இல்லைனா எனர்ஜி சம்மந்தப்பட்டது, இல்லை ஃபினான்ஸ், இல்லை செக்யூரிட்டி, இந்த மாதிரி குளோபல் லெவலில் சில இம்பார்ட்டன்ட் கிரைசிஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி முக்கியமான இஷ்யூஸ் இருக்குல்ல, இந்த இஷ்யூஸை பற்றி குளோபல் லெவலில் அட்ரஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட குரூப் தான் குளோபல் கிரைசிஸ் ரெஸ்பான்ஸ் குரூப். இந்த குரூப் நம்ம இந்த இயர் ஏன் படிக்கிறோம்னா, இந்த குரூப்பில் இந்தியா மெம்பர் ஆகிடுச்சு. ஸோ அதனால எக்ஸாம் முக்கியம். ஸோ குளோபல் கிரைசிஸ் ரெஸ்பான்ஸ் குரூப்பாக இதில் இந்தியா மெம்பராக இருக்கா? இந்த குரூப் வந்து ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுச்சு. இந்த ரிப்போர்ட் பேர் மட்டும் சொல்கிறேன், தி வேர்ல்ட் ஆஃப் டெப்ட். அதாவது குளோபல் முழுக்க மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரிஸ் வந்து கடன் வாங்கும்ல, சிம்பிளாக வந்து பப்ளிக் டெப்ட்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் கடன் வாங்கினது இருக்குல்ல, அந்த அமௌண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக டெவலப்பிங் கண்ட்ரிஸோட டெப்ட் இருக்குல்ல, அதோட பர்டன் அதிகமாகிட்டே இருக்குது. ரிப்போர்ட் டீட்டெயில் தேவையில்லை, வேர்ல்ட் ஆஃப் டெப்ட் ரிப்போர்ட் யாருன்னு கேட்டால் இந்த குரூப் ரிலீஸ் பண்ணது. நான் வச்சுக்கேன், யார் கீழே வருது, யூஎன்னா. எஸ்,